திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் பாவரிசை படங்களை இயக்கி வெற்றி கண்டவர் இயக்குனர் பீம்சிங். சிவாஜி நடிப்பில் பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் 1960ஆம் ஆண்டு இயக்கிய படம் படிக்காத மேதை, 1953ஆம் ஆண்டு பெங்காலி மொழியில் வெளியான ஜோக் பயோக் என்ற படத்தின் ரீமேக் தான். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் நாயகனாக நடித்திருந்தார். ஆரம்பத்தில் இந்த படத்தை பார்த்து பல இயக்குநர்களுக்கு பிடிக்கவில்லை. அதே சமயம் இந்த படத்தை பார்த்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இதில் வரும் ரங்கன், ராவ் பகதூர் கேரக்டரை வைத்து பல படங்கள் எடுக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட படத்தின் தயாரிப்பாளர் இந்த படத்திற்கு வசனம் எழுதும் பொறுப்பை அவருக்கு கொடுத்துள்ளார். இது குறித்து சிவாஜியிடமும் தயாரிப்பாளர் கூறியுள்ளார். அதன் பிறகு இந்த படத்தில் நாயகியாக நடிக்க சில கவர்ச்சி நடிகைகளின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கேள்விப்பட்ட KS கோபாலகிருஷ்ணன், இந்த கேரக்டர் அன்பு, பாசம், கருணை என அனைத்தையும் நடிப்பில் காட்ட வேண்டிய கேரக்டர். இதற்கு சவுகார் ஜானகிதான் பொருத்தமாக இருப்பார் என்று தயாரிப்பாளரிடம் சொல்ல அவர் இவரது பேச்சை கேட்பதாக தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் சவுகார் ஜானகியை புக் செய்தால்தான் இந்த படத்தில் பணியாற்றுவேன் என்று முடிவு செய்த KS கோபாலகிருஷ்ணன் இது குறித்து சிவாஜி கணேசனிடம் கூறியுள்ளார். அப்போது அவரை வரவேற்ற சிவாஜி, என்னப்பா, யூனிட்டில் இருக்கும் அனைவரும் இந்த படத்தில் நாயகியாக சவுகார் ஜானகி தான் வேண்டும் என்று சொல்ல, நீ மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறாயாமே என்று கேட்க KS கோபாலகிருஷ்ணன் அதிர்ச்சியாகியுள்ளார். அதன் பிறகு யார் அந்த கேரக்டரை நடித்தால் நன்றாக இருக்கும் என்று உங்கள் விருப்பம் என்ன என்று சிவாஜியிடம் கேட்க அவர் சவுகார் ஜானகியின் பெயரை கூறியுள்ளார். இதை கேட்டு KS கோபாலகிருஷ்ணன் மகிழ்ச்சியடைய அந்த செட்டில் இருந்த சவுகார் ஜானகி, இன்று இரவு வீட்டில் விருந்து நிகழ்ச்சி, அதில் நீங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படி இரவு 7 மணிக்கு KS கோபாலகிருஷ்ணன் சவுகார் ஜானகி வீட்டுக்கு போக அங்கு அவருக்கு மட்டுமே விருந்து என்று தெரிய வந்துள்ளது. இது குறித்து சவுகார் ஜானகியிடம் கேட்க, படிக்காத மேதை படத்தில் பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி ஆகியோரை போடலாம் என்று சொல்லும் போது சவுகார் ஜானகி நடித்தால்தான் சரியாக இருக்கும் என்று நீங்கள் தான் சொல்லியதாக சிவாஜியும் தயாரிப்பாளரும் பேசும்போது என் பணிப்பெண் கேட்டு என்னிடம் சொன்னார். அதை கேட்டவுடன் உங்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காகத்தான் இந்த மாலை என்று கூறி ஆள் உயர மாலையை அவருக்கு அணிவித்து காலில் விழுந்து வணங்கியுள்ளார் சவுகார் ஜானகி. சிவாஜி, SP ரங்காராவ், சவுகார் ஜானகி ஆகிய 3 பேரும் போட்டி போட்டு நடித்த இந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.